அந்த மகளுக்கு திருமணத்தை நடத்தி வைத்தது யார்? சொல்லுங்கள், அந்த இன துரோகி யார்? ஈவேராவின் பணத்தை வைத்துக் கொண்டு இன்னும் இந்து சமுதாயத்தை குலத்தை கெடுக்க வந்த கோடாரிக்கு அம்மாக இருக்கின்ற இன துரோகி யார்? உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இந்த மண்ணிலே ஜாதி கலவரத்தை தூண்டு விடுகின்ற திராவிடர் கழகம் பொண்ணு கேட்கும் போராட்டம் நடத்துறேங்கிறான். ஆதி தமிழர் பேரவைன்னு ஒருத்தன். பொண்ணு கொடுத்தா சமத்துவம் வருமா? அந்த காலத்திலேயே எங்க முருகப்பெருமான் குரத்தை கட்டிட்டாரா. இந்த மதமே சமத்துவ மதமடா, ஜாதி கிடையாதடா. இந்து மக்கள் கட்சி ஜாதி கேட்காதே, ஜாதி சொல்லாதே, ஜாதி பார்க்காதே. இந்து மக்கள் கட்சியடா. உடுமலை சங்கர் கொலை வழக்கிலே உடனடியாக சென்றது நாங்கள். தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களை பாதுகாப்பதிலே முன்னணியில் நிற்பது நாங்கள். போக்குவரத்து காவலர் செல்வராஜ் கொல்லப்பட்ட போது அந்த காவலர் உடலை, அந்த செல்வராஜ் உடலை மீட்டது உக்கடத்திலே இருக்கக்கூடிய எங்கள் அருந்ததிய மக்கள் என்னோடு வந்தார்கள். இன்றைக்கு எங்கள் மக்களை எங்களிடமிருந்து பிரிப்பதற்காக ராமகிருஷ்ணன் போன்றவர்கள் பணம் வாங்கி கொண்டு, எப்படா கிடைச்சது 1 கோடி ரூபாய் பஞ்சாயத்துல பணம் பாட்சா மகனுக்கு? யார் வாங்கி கொடுத்தா? அர்ஜுன் சம்பத் போய் சொல்லுகிறேனா? வழக்கு போடவில்லையா? கமிஷனர் விஸ்வநாதன் பாட்சா மகன் மீது வழக்கு போட்டாரா இல்லையா? யாருக்கு துணை போகிறீர்கள்? நீங்கள் தமிழினத்தின் காவலர்களா? இந்த பண்பாட்டின் காவலர்களா? எங்கள் மக்களை எங்களிடமிருந்து பிரிப்பதோடு மட்டுமல்ல, எங்கள் தலைவன் பிரபாகரனை ஈனப்பிறவி ஈவேராவோடு போட்டு எங்கள் தமிழீழ போராட்டத்தை கேவலப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு பிரபாகரன் படம், எங்களுக்கு பிரபாகரன் தமிழீழ விடுதலை போராளி, இந்து ஈழத்தை அமைத்தவன். முருகப்பெருமான் சந்நிதியிலே தாலி கட்டி திருமணம் செய்து கொண்டவன் பிரபாகரன். அது அயோக்கிய பயலே, ஈனப்பயல் ஈவேராவின் வாரிசாக இருக்கக்கூடிய வீரமணியே, நீ தாலி கலட்டும் போராட்டம் நடத்தியவன். தாலி கலட்டியவன் தமிழனா? தாலி கட்டியவன் தமிழனா? ஜல்லிக்கட்டு போராட்டத்தை ஆதரிக்கிறீர்கள். தாலி கட்டுறது தமிழர் பண்பாடு இல்லையா? ஜல்லிக்கட்டும் தாலி கட்டுவதும் தமிழன் பண்பாடா? அந்த தாலியை அவிழ்ந்த அயோக்கிய பயல்களா நீங்கள்? இந்த மண்ணிலே நடமாட அருகதையற்றவர்கள் நீங்கள். அடுத்தவனிடம் காசு வாங்கி கொண்டு கூலிக்கு அதிகமா கூவுறான். அவன் வாங்கின காசுக்கு அதிகமா கூவுறான் கம்யூனிஸ்டுக்காரன். அறிவில்லை உனக்கு? ஐயா நல்ல கண்ணவர்களே, வந்து ஈசா யோக மையத்தை நேரிலே வந்து பாருங்கள். தாமஸ் பாண்டியன் அவர்களே, அவர் தோழர் தா பாண்டியன். எல்லா கிறிஸ்தவ பயலும் தமிழன்றான். ஒருத்தன் நாமே தமிழன்கிறான், நாம் தமிழன்கிறான். உன் பேர் என்னடா? உன் ஒரிஜினல் என்னடா? நீ தமிழனா? இயேசுநாதர் தமிழனானது மட்டுமல்ல, இயேசுநாதர் நாடார் ஆயிட்டாரியா? இயேசுநாதர் கவுண்டர் ஆயிட்டாரியா? இயேசுநாதரே வன்னியர் ஆயிட்டாரு. என்னடா சொல்லி மதம் மாறி போனீங்க நீங்கெல்லாம்? இந்து மதத்துல ஜாதி, இந்து மதத்துல தீண்டாம, இந்து மதத்துல ஏற்றத்தாழ்வு. இயேசுவின் பிள்ளைகள் எல்லோரும் சமம். கிறிஸ்தவத்துல ஜாதி இல்ல. நீங்களே அங்க போய் இப்ப என்ன நடக்குது? ஜாதி ஒழிஞ்சு போச்சா? எங்கள் ராமானுஜன் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் பஞ்ச சமஸ்காரம் செய்து வைத்து சேரவாரும் ஜெகத்தீரே, இந்த ஜாதி ஏற்றத்தாழ்வு இங்கே கிடையாது என்று சொல்லி நிலைநாட்டியவன் ராமானுஜர். அந்த மக்களை திருக்குலத்தோர் என்று அழைத்தார். எங்கள் அம்பேத்கர், பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர். பீமனும் இருக்கிறது அவர் பெயரிலே, எம்பெருமான் ராமனும் இருக்கிறான் அவர் பெயரிலே. பீமனும் ராமனும் அவன் அப்பன் வைத்த பெயர், அவன் ஏற்றுக்கொண்ட பெயர் அம்பேத்கர் என்கிற ஐயரோட பேர். அவங்க வாத்தியாருக்கு பீமனையும் ராமனையும் பெயரிலே கொண்ட அந்த அம்பேத்கர் தீண்டாமை கொடுமை ஒழிய வேண்டும். இந்த தீண்டாமை கொடுமை நீடித்தால் இந்த ஆதிக்க ஜாதியினருக்கு நான் பாடம் புகட்டுவேன். நான் இந்து மதத்தில் பிறந்தேன், சாகும் போது இந்துவாக சாக மாட்டேன் என்று சொல்லி மக்களை அழைத்துக் கொண்டு புத்த மதத்திற்கு மாறினார்.
ஒரு காலம் அவர் முஸ்லிம் கிறிஸ்தவர்களுக்கு இந்த நாட்டை காட்டிக் கொடுக்கவில்லை. ஈனப்பிறவி ஈவேரா கிறிஸ்தவர்களுக்கு இந்த நாட்டை காட்டிக் கொடுத்த கயவன் ஈவேரா. இந்த நாட்டை காட்டிக் கொடுத்தவன். இந்த தமிழ் மொழியை காட்டு மிராண்டி மொழி என்று சொன்னவன். இந்த தமிழர்களை முடியுடை மூவேந்தர் சேர சோழ பாண்டியர்களை மீனாட்சியினுடைய கோவிலை காப்பாற்றிய நாயக்க மன்னர்களை இவர்களை எல்லாம் காட்டு மிராண்டிகள் என்று சொன்னவன் ஈவேரா. எதுக்கு சொன்னா? காசு வாங்கிட்டு கூவினான். எவன் ஆளுங்கட்சியா இருந்தாலும் பிரிட்டிஷ்காரன் ஆளுங்கட்சியா இருந்த வரைக்கும் அவனை நக்கி பிழைச்சவன். பிரிட்டிஷ்காரனுக்கு அப்புறம் காங்கிரஸ்காரன் வந்த உடனே பச்சை தமிழர் காமராஜர்னா இவனுக்கு வேணுங்கிற போது மூதறிஞர் ராஜாஜின்னு சொன்னா பார்ப்பன ராஜாஜி குல்லுகப்பட்டல் ராஜாஜின் தான். 67 கூட்டு வச்ச உடனே மூதறிஞர் ராஜாஜின்னா. பச்சை தமிழர் காமராஜரை விட்டு அண்ணாத்துறை இருந்த வரைக்கும் தேவடியா பையன் திட்டினான். யாரு? தண்ணீர் துளி வேசிமேன் அண்ணாத்துறை ஈவேரா சொன்னா. அந்த ஈவேரா அண்ணாத்துறையில் போய் சந்திச்சு நாங்க இரட்டை குழல் துப்பாக்கி நான் ஆட்சிக்கு வந்துட்டான். அண்ணாத்துறை கருணாநிதி ஆட்சிக்கு வந்துட்டான். ஈவேரா 5 பேர்த்த எதிர்த்தாரு. சினிமா ஏன்னா அவருக்கு இந்த கதவசனம் எழுதுறவனையே பிடிக்காது. ஈவேராக்கு சில விஷயமெல்லாம் ஈவேரா கரெக்டா சொன்னார். ஏன்னா அவர் தம்பிகள் தானே, அவர் பிள்ளைகள் தானே. பத்திரிகைக்காரனை பிடிக்காது, அரசியல்வாதியை பிடிக்காது, சினிமாக்காரனை பிடிக்காது. கருணாநிதி ஈரோட்ல விடுதலை பத்திரிகையில வேலை செய்யும் போது ரூம்ல தங்கி இருப்பாராம். அந்த ரூம்ல சோப்பு போட்டு குளிச்சு அந்த தண்ணி நிறைய வருமா. இவன் சோப்பு பேர் வழி கருணாநிதி பையன், அவனுக்கு சம்பளத்தை குறடா, எப்படா இப்படி சோப்பு போட்டு. ஈவேராக்கு குளிக்கிறது பிடிக்காது தெரியுமா உங்களுக்கு? கவுண்டமணி மாதிரி இந்த குளியலை எவன் கண்டுபிடிச்சவனோ அவனை குனிய வச்சு குத்தவனு சொன்னவன் ஈவேரா. குளிக்க மாட்டான், குளிக்க மாட்டானுங்க அந்த ஆளு. அந்த ஈவேரா ஆளும் கட்சியை எப்படி நக்கி பிழைத்தானோ அதே பாணிதான் வீரமணி. பாப்பாத்தி, அந்த பாப்பாத்தி கூப்பிட்டு 5 லட்சம் ரூபாய் கொடுத்த உடனேயே அந்த பாப்பாத்திக்கு சமூக நீதி காத்த வீராங்கனை பட்டம் கொடுத்தான். 5 லட்சம் தான். சமூக நீதி காத்த வீராங்கனை ஆயிட்டான். என்னங்க, எம்ஜிஆர் மலையாளி. இப்ப எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா யார் கொண்டாடுறா தெரியுமா? திராவிடர் கழகம். வீரமணி கொண்டாடுறான் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா. வெக்கமா இல்ல உனக்கு? ஆளுங்கட்சியை நக்கி பிழைக்கக்கூடியவன். அதே வேலையை அன்னைக்கு எப்படி காட்டி கொடுத்தியோ, அன்னைக்கு எப்படி கூட்டி கொடுத்தியோ, அதே வேலையை இன்னைக்கும் பெரியார் திராவிடர் கழகம் எனும் பெயரிலே, திராவிட விழிப்புணர்ச்சி கழகம் எனும் பெயரிலே எஸ்டிபிஐ காரன் கூடவும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா காரன் கூடயும் சேர்ந்து, ஜிகாத் அமைப்புகளோடு சேர்ந்து, கிறிஸ்தவ அமைப்புகளோடு சேர்ந்து நீ கூட்டம் நடத்தி எங்களை கேவலமாக பேசுகிறாயே. வரலாற்றை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இதே கோவையிலே ராமநாதனுடைய கதி என்ன ஆனது தெரியுமா? சிடி தண்டபாணி கதி என்ன ஆனது தெரியுமா? இந்த ராமநாதன் கூலிக்கு காசு வாங்கி கொண்டு இரட்டைபை மைதானத்திலும் கோட்டமேட்டிலும் செல்வபுரத்திலும் திராவிடர் கழக மேடையிலே முஸ்லிம் லீக்னு கூட்டம் நடத்த மாட்டான். திராவிடர் கழக மேடைக்கு பைனான்ஸ் பண்ணிடுவான். ராமநாதன் தேவை கதிவான் கூவுவான். இந்த ராமநாதனால் ஒரு முஸ்லிமை கைது பண்ணா ராமநாதன் போன் பண்ணுவான். சிறுபான்மை. இன்னும் அவர் பேர் கோவை பெரியார், கோவை தென்றல். அவரு நல்ல கிளிஜோசி மாதிரி இருப்பாரு, பாத்துருக்கீங்களா? திராவிட இயக்கத்தில் மூத்த தலைவர் அவர். இந்த திராவிட இயக்கத்துக்காரன் தான் அந்த நாட்டை காட்டி கொடுத்தான். இந்த தமிழனை காட்டி கொடுத்தவன் யாரு? ஈழ போராளிகளை காட்டி கொடுத்தவர்கள் யார்? சோனியா காந்தியிடம் அடிமையாக இருந்து, ஆட்சி பொறுப்பிலே மந்திரி பொறுப்பிலே இருந்து, ஈழத்திலே எங்கள் இனம் அழிக்கப்பட்ட போது வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தது யார்? இவர்களுக்கும் ஈழ போராட்டத்திற்கும் என்ன சம்பந்தம்? கிறிஸ்தவ முஸ்லிம் சதி செயல்களுக்கு உடன்பட்டு போகக்கூடியவர்கள் தான் இவர்கள். இந்த திராவிட இயக்கங்கள் அந்த லிஸ்ட்ல இன்னைக்கு கம்யூனிஸ்ட் காரன் சேர்ந்துட்டான், மார்க்சிஸ்ட் காரன். அவர் சொல்றாரு, முத்தரசன், ராமகிருஷ்ணன் கூட எப்பவுமே அவங்க ரொம்ப படிச்சவன், அகில உலக விஞ்ஞானி, அவன் சர்வதேசியவாதம் பேசுறவன், மனித உரிமை போராளி. புதுசா ஒருத்தன் வந்திருக்கிறான், அரி பறந்தாம, கம்யூனிஸ்ட் சிந்தனையாளர், நக்சல் சிந்தனையாளர்.
அவன் ஒரு நீதிபதியா இருந்தான். அவன் நீதிபதியா இருந்த போதுதான் நைட்டோட நைட்டா வீரமணி போய் தாலிகள் இருக்க அனுமதி வாங்கினான். இந்த திராவிட இயக்கம் தான். ஒருத்தி நீதிபதியா இருந்தா பானுமதி, சுப்ரீம் கோர்ட் நீதிபதி. இந்த பானுமதி கிறிஸ்தவ